கேம் டைம். ஹே லியா, சாம் என்னமோ யோசித்து வச்சிருக்கான்னு சொன்னேன். என்ன கேம்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம். நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க இந்த கேமுக்கு. ஸோ நான் கேம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கேம் ஃபஸ்ட்டு நான் வின் ஆகுறவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்கிறேன். அவங்களுக்கு வெறும் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான் கிடைக்கும். இந்த கேமை பற்றி நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போ இந்த பிளைண்ட் ஃபோல்டு இருக்குல்ல, நீங்கள் கண்ணில் கட்டிண்டு ஒருத்தவங்க ட்ரா பண்ணணும், ஒருத்தவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதான் ஃபர்ஸ்ட் கேம். இப்போ செகண்ட் கேம் நான் அப்புறம் சொல்கிறேன். 2 பேரால தான் விளையாட முடியும். ஸோ எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கும் விளையாடுறதுக்கு. சரி, இப்போ யார் ஃபஸ்ட்டு வர போகிறீங்க? ஹீலியா, நம்ம 2 பேரும் ஒரு டீமாக இருக்கலாம். இல்லை, நான் மியா கூட இருக்க போகிறேன். ஜாலி ஜாலி. எனக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டேன். கடைசியில் நீயே கிடைச்சிட்ட லியா. சரி, யார் முதல்ல ட்ரா பண்ண போறா? நான் ட்ரா பண்றேன் லியா. சரி மியா, முதல்ல இதை கட்டிக்கோ கண்ணுல. சரி சரி. பார்க்கறதுக்கு ஈஸியா தான் இருக்கு, பண்ணாதான் இப்படி இருக்கும்னு தெரியல. டைட்டா கட்டின்ட்டானா? இது தெரியலையாடி? இது தெரியல. கொஞ்சம் முன்னாடி பதில நீங்க என்ன வரையணும்னு நான் சொல்லிடுறேன். நீங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஹவுஸ் வரையணும். ஓ, ஹவுஸா? இந்த அங்க பென் இருக்கு, அதை வச்சு வர. சரியா? இந்தாடி பெண்ணு. நம்ம இந்த கேம்ல எல்லாருக்கும் ஜெயிச்சு காமிக்கிறோடி. சரி சரி. சரி, முதல்ல ஸ்கொயர் இப்படி இருக்குமா? தப்பு. என்னடி ஸ்கொயர் வரையல? இது எனக்கு எதுவும் கண்ணில் தெரியலடி. விண்டோ சரி பரவாயில்ல, விண்டோவை போடு. ஆனா அடுத்த விண்டோ போடுறதுக்கு இடம் இல்லை, இருக்குமா இல்லையான்னு தெரியலையே. இருக்கும் இருக்கும், போடு போடு. ஐயோ, நம்ம வின்னாக போறோமான்னு என்னன்னே தெரியல. நெக்ஸ்ட் டோரை போடுவோம். ரூஃப் இப்படி வரும்ல. மியா இப்படி வரைஞ்சிருக்காங்கன்னு பாருங்களேன். மியா, என்னடி பண்ணி வச்சிருக்க? பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு. யார் இதுல இப்படி ஸ்கிரிபிள் பண்ணது? நான் பண்ணும்போது அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இந்த கேம்ல நான் தான் வின்னர். மியா, அப்படிலாம் சொல்ல முடியாது. உன்னை விட நிறைய பேர் நல்லா வரைவாங்க. நீ இப்படி வரைஞ்சனா யார் உனக்கு கிஃப்ட் தருவாங்க? உனக்கு குட்டி கிஃப்ட் தான் கிடைக்கும். சிலதான் தெரியும் யார் நல்லா வரைஞ்சிருக்காங்கன்னு. சரி, யாரு வின் பண்ணறாங்கன்னு பாப்போம். சரி, நெக்ஸ்ட் யார் வர போறீங்க? நம்ம 2 பேர் போலாம். வரைய போறேன். அந்த கண்ணை கட்டிட்டு அப்படியே வின் பண்ணலாம் பாக்குறியா? அது கட்டாம. சரி சரி, கட்டிக்கிறேன். அதுக்குள்ள என்ன அவசரம்? நம்மளோட மோசமாதான் வரைய போறா. என்ன பண்ண போறாளோ? நான் சொல்ற மாதிரி வர. சரியா? இல்லாட்டி நம்மளும் தோத்துட போறோம். சரி சரி, நீ சொல்ற மாதிரியே நான் வரையறேன். நல்ல என்ன வரையணும் சாம்? என்ன சொல்லலாம்? ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் வரையணும். ஃப்ளவரா? ரொம்ப ரொம்ப ஈஸி. முதல்ல ஒரு சர்க்கிள் போடுடி. எங்கேயாச்சும் ஸ்கொயரை போட்டுட்டு வச்சுடாதடி. எனக்கு சர்க்கிள்லாம் இப்படி போடணும் தெரியுடி.
ஏய் கரெக்ட் டி. எப்படி டி? எனக்கு இது மாதிரி நிறைய தெரியும். நெக்ஸ்ட் பெட்டல் போட்டுடலாம். இது பார்க்கறதுக்கு என்ன பெட்டல் மாதிரியா இருக்கு. முடிச்சிட்டேன். பெட்டல் வரைஞ்செல்லாம் எங்க பெட்டலை காணும். நீ திருப்பி ஒரு பெரிய சர்க்கிள் வரைஞ்சிட்ட, அதனாலதான். ஆனா பரவாயில்ல, லாஸ்ட்ல பார்க்கலாம் யாருக்கு கிஃப்ட்னு. சரி. ஹே சூதி, வாடி நம்ம 2 பேரும் பண்ணலாம். சரிடி. எனக்கு நல்லா டிரா பண்ண தெரியும். நான் வேணா பண்ணவா? நீ சொன்னா ஓகே தான்டி. இப்படியோ கரெக்டா வரைஞ்சா சரிதான். என்னை பத்தி உனக்கு தெரியாது, நான் அவ்வளோ சூப்பரா வரைவ தெரியுமா? இருந்தாலும் நம்ம தான் இந்த கேம்ல வின் ஆக போறோம். பார்க்கலாம் யாருன்னு. எங்கடி பெண் இருக்கு? அப்படியே குனிடி, அங்க தாண்டி இருக்கு. நாங்க என்ன வரையணும் சாம்? ரோசி, நீ ஒரு கார் வரையணும். ஓ காரா? சரி, கொஞ்சம் கஷ்டமாச்சே. நீ தானே நல்லா வரைவேன்னு சொன்ன ரோசி, சோ ட்ரை பண்ணுடி. சரி சாம். சூசி, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுடி. சரி. முதல்ல ஒரு செமி சர்க்கிள் போடுடி. கரெக்டா? அப்படியே பெரிய. நெக்ஸ்ட் கீழே 2 சர்க்கிள் போடுடி. இப்ப முடிச்சாச்சாடி? முடிச்சாச்சு. என்ன இது, ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல, இதுல வரைக்கும் யாரு வின் ஆகுறாங்கன்னு பாப்போம்.